வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் என்னென்னா நெய் சாதமும் உருளைக்கிழங்கு சிக்கன் போட்டு ஒரு சூப்பரான கிரேவியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த ரெண்டு செய்யும் போதுமே வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மன்னு வாசனையாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டை 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்தி சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். இப்போ 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கையிலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். அதே மாதிரி சிக்கன் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் மிளகாத்தூள் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயில் லேசாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா கரையும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா ஓரம்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸாக இருந்ததுனால ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். தோலோடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சி குழஞ்சி போகாது. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குலையும் சிக்கன்லேயும் உப்பு பிடிக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப குழம்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கிரேவி மாதிரி இருக்கணும். அதனால தான் தண்ணி ரொம்ப ஊற்றலை. அந்தளவுக்கு தப்புக்கணும். இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நெய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஸ்பைசஸ் அதிகம் சேர்க்கக்கூடாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும். இதுக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பைசஸ் அதிகம் போட்டுக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்கின வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் இதுதான். இது கூடவே ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. சாதத்தில் அங்கங்கே ஒன்று இருக்கணும், அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கக்கூடாது. உங்களுக்கு நெய் சாதத்தோட கலர் மாறிடும். அதனால் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்தா போதும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுவும் கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும் எல்லா ஸ்பைசஸுமே நெய் சாதத்துக்கு. இப்போ இதில் ஒரு 5 பீஸ் வர மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். அதே மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இது குழஞ்சி வர அளவுக்கு வதக்கக்கூடாது, கலர் மாறிடும்.
அதனால் லேசாக ஒரு பரட்டுனா போதும். அந்த தக்காளி வந்து அந்த முழுசாக இருக்கணும். ஆனால் அந்த டேஸ்ட்டு மட்டும் அந்த சாதத்தில் இறங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளருக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி வந்து பாசுமதி அரிசி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை மட்டும் எடுத்துருக்கேன். இதில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 1.5 டம்ளர் ஊற்றணும். நான் 1 டம்ளர் வந்து இப்போ சேர்க்குறேன். 1/2 டம்ளருக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் இல்லை பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சாத பால் தான். காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். நீங்கள் பிரியாணி பாஸ்மதி அரிசி எடுக்கிறதா இருந்தாலும் 1.5 டம்ளர் தான் எடுக்கணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் வந்து சாதா தண்ணி, 1/2 டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் கலர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு துளி அதிகமாக இருக்கணும். முந்திரி பருப்புலாம் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நெய் சோறு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட நெய் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்குது. இது வந்து அப்படியே ஆற விட்டுலாம். ரொம்ப போட்டு கிளற வேணாம். இப்போ நமக்கு அருமையான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று தெரியணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ 2 டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கமன்னு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். அந்த சிக்கனோட டேஸ்ட் எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல இறங்கி சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா குழையெல்லாம் ஆனால் கரெக்டாக வந்துருக்கு. அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வறுத்த விட்றதுனா வறுத்த விட்டுக்கலாம். இது நேரம் ஆக கெட்டிப்படும். இப்போ பாருங்கள், அருமையான நெய் சாதமும் சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். 2மே செஞ்சிங்கன்னா நல்லா வீடு ஃபுல்லாக கம்மகம்மன் வாசனையாக இருக்கும். ஒரு தடவை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம். அதில் பண்ணுறத விட நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.